10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் அலகு பயிற்சி 7.1 8வது கணக்கு பார்க்கிறோம். ஒரு கோளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. கோளத்தின் ஆரத்தை 6ன்னு எடுத்துக்கலாம். கோளத்தின் ஆரமானது r. கோளத்தின் ஆரம் ஈக்குவல் டு r. கோளத்தின் புறப்பரப்புக்கு உண்டான சூத்திரம் கோளத்தின் புறப்பரப்பு 4πr² சதுர அலகுகள். கோளத்தின் புறப்பரப்பானது 4πr² சதுர அலகுகள். 25% ஆரம் அதிகரிக்கதா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரம் 25% அதிகரிக்கும் போது புதிய ஆரம், புதிய ஆரத்தை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆரமானது ஆர், அதில் 25% அதிகரிக்கிறதா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆறில் 25% அதிகரிப்புங்கிறப்ப கூட்டிக்கலாம். ஆர் ப்ளஸ் ஆறில் 25% அப்படிங்கிறப்ப 6 பெருக்கல் 20%னாவே பை 100, 25/100. இதை சுருக்கலாம். ஓர் 25 25 4 25 100. ஆர் ப்ளஸ் 1 பெருக்கல் 6 6 r/4 சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 4r + r குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிறோம். பை 4ன்னு வந்துடும். மதிப்பானது 5r/4ன்னு கேபிட்டல் ஆர் புதிய ஆரம் கிடைக்குது. அப்போ புதிய ஆரத்தை வச்சு பரப்பு எழுதிக்கலாம். புதிய புறப்பரப்பு 25% ஆரம் அதிகரித்த பின் புறப்பரப்பு. புதிய புறப்பரப்பு 4πr², ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் r² சதுர அலகுன்னு எழுதிக்கலாம். 4π கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 5r/4 ஹோல்² கொடுத்துடலாம். இங்கே சுருக்கலாம். 4π 25 பெருக்கிறப்ப 2 முறை 5 பெருக்கல் 5 25, 5 2 முறை பெருக்கிறப்ப 25, r பெருக்கல் r² 4 வர்க்கப்படுத்துகிறப்ப 16, 1 4 4 நன்னாங்கு 16. அப்போ இருக்கக்கூடிய மதிப்பானது 25 πr² பை டினாமினேட்டரை 4 சதுர அலகுகள்னு இருக்கு. அதிகரித்த புறப்பரப்பு எவ்வளோன்னு வித்தியாசம் கணக்கிட்டுக்கலாம். அதிகரித்த புறப்பரப்பு 2 புறப்பரப்பையும் கழிச்சுக்கலாம். 25 πr²/4 மைனஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய புறப்பரப்பானது 4πr² சதுர அலகுகள். ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 25/r², 4 பெருக்கல் 4 16/r² பை டினாமினேட்டரில் 4. இதை சுருக்கலாம். 25 - 16 அப்படிங்கிறப்ப 9/r² 4 சதுர அலகுகள். இது புறப்பரப்பு அதிகரித்த சதவீதம். அதாவது அதிகரித்த புறப்பரப்பின் மதிப்பு. அதிகரித்த புறப்பரப்பின் சதவீதம் கணக்கிடுறோம் அப்படிங்கிறப்ப அதிகரித்த புறப்பரப்பு பை பழைய புறப்பரப்பு இன்ட்டு 100 அதை கணக்கிட்டுக்கலாம். தேர்ஃபோர் அதிகரித்த புறப்பரப்பின் சதவீதம். இதற்கு உண்டான நிபந்தனை என்ன? அதிகரித்த புறப்பரப்பு பை பழைய புறப்பரப்பு இன்ட்டு 100. அதிகரித்த புறப்பரப்பின் மதிப்பானது 9πr² 4, பழைய பரப்பரப்பானது 4πr² இன்ட்டு 100. நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 4 டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். 9πr² 4 பெருக்கல் 4 16/r² இன்ட்டு 100. பை கேன்சல் ஆகிடுது. r² கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது 9/16 இன்ட்டு 100. 100 16 டைரெக்டாக கேன்சல் ஆகாது. அப்போ 9 பெருக்கல் கேன்சல் ஆகக்கூடிய மதிப்புன்னு பார்த்துட்டோம்னா 4வது வாய்ப்பாட்டால் வகுத்துட்டோம்னா நன்னாங்கு 16, 2 8 மீதி 2 25. இப்போ 9 பெருக்கல் 25 பெருக்கிக்கிட்டோம்னா 225/4, 1 4 5 20 மீதி 2, 25 6 24 மீதி 1 10, 10ல் 2 8 மீதி 2 20, 20ல் 5 20. அப்போ அதிகரித்த புறப்பரப்பின் சதவீதமானது 56.25% ஆகும். தேர்ஃபோர் அதிகமாகும்
புறப்பரப்பின் சதவீதம் 56.25 ஆகும். தேங்க்யூ.